எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழ்வும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். விவசாயத்திற்கு தோள் கொடுக்கும் கால்நடைகளை தெய்வமாக வணங்கும் உன்னதமான நாள் இன்று. அந்த கோமாதாவின் ஆசியும் நந்தீஸ்வரரின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டுகிறேன். இன்னைக்கு தேதி 16 ஜனவரி 2026 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 2ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம்: மாட்டுப்பொங்கல். உழவு தொழிலுக்கு துணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாள். திருவள்ளுவர் தினம். உலக பொதுமுறை தந்த ஐயன் திருவள்ளுவர் தினம் இன்று. பிரதோஷம். இன்னைக்கு பிரதோஷமும் கூடவே வருது, ரொம்பவே விசேஷம். அதிலும் குறிப்பா நந்தீஸ்வரர் வழிபாடு நல்லது. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நந்தி வழிபடுறது இரட்டிப்பு பலன் தரும். கரிநாள். இன்னைக்கு கரிநாள். அதனால புதுசா வீடு மாறுறது, சுபகாரியங்கள் ஆரம்பிக்கிறது போன்றவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. திதி. இன்னைக்கு காலையில் 11:43 மணி வரைக்கும் திரியோதசி திதி இருக்கு. அதுக்கப்புறம் சதுர்தசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம். இன்னைக்கு காலையில் 7:21 மணி வரைக்கும் கேட்டை. அதுக்கப்புறம் நாள் முழுவதும் மூலம் நட்சத்திரம். யோகம். காலை 7:21 மணி வரைக்கும் மரண யோகம். அதுக்கப்புறம் நாள் முழுக்க அமிர்த யோகம். அதனால் காலை 7:30 மணிக்கு மேலே எந்த வேலையும் செய்யலாம். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலையில் 9:30லிருந்து 10:30 மணி வரைக்கும், மதியானம் 1:30லிருந்து 2:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30லிருந்து 1:30 மணி வரைக்கும், மாலை 6:30லிருந்து 7:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். யமகண்டம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். குளிகை காலை 7:30லிருந்து 9 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும். அனாவசிய பேச்சுக்களையும் பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சரி, இப்போ 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம். முன்கோபத்தால் சில பிரச்சனைகளை ஏற்படலாம். இன்று வர்த்தகர்கள் வர்த்தகத்தில் இழப்புகளை சந்திக்க நேரிடும். மேலும் உங்கள் வர்த்தகத்தை மேம்படுத்த நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். பிள்ளைகள் படிப்பின் மீது கவனம் செலுத்தி எதிர்காலத்திற்கு திட்டமிட வேண்டும். உங்கள் காதல் வாழ்வில் திருமண திட்டம் நீண்டகாலமான பந்தத்திற்கு வழிவகுக்கும். சில காலமாக நீங்கள் யோசித்து வந்தவாறு வேலையில் முக்கியமான மாற்றத்தை செய்ய வேண்டிய நேரம் இது. செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவுரையையும் தொடர்புகளையும் அளிக்கும். இன்று போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வு என்றுமே இந்த அளவுக்கு இருந்ததில்லை என்ற அளவிற்கு இருக்கும். அதிர்ஷ்டம் எண் 7. ரிஷபம். சில விளையாட்டுகள் விளையாடுவதில் ஈடுபாடு காட்டுங்கள். அதுதான் நீடித்த இளமையின் ரகசியம். சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்கும். காதலில் அவசரமான நடவடிக்கையை தவிர்க்கவும். சீனியர் லெவலில் உள்ளவர்களுடன் சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது முக்கியம். இரவில் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் இன்று கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். இல்லையெனில் விபத்துக்கள் ஏற்படலாம். மற்றும் இன்று நீங்கள் நோய்வாய்ப்பட வாய்ப்பு உள்ளது. தேவையில்லாத காரணத்துக்காக இன்று உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். அதிர்ஷ்டம் எண் 7. மிதுனம். நண்பர்கள் ஆதரவு அளித்து அவங்களை மகிழ்விப்பார்கள். இன்று ஓர் எதிர்பாலினத்தவரின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்பு உள்ளது. துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாம். காதலில் ஏமாற்றம் வரலாம். ஆனால் காதலர்கள் எப்பொழுதும் புகழ்ச்சிக்கு மயங்குவதில்லை என்பதால் மனம் உடைய வேண்டாம். கிரியேட்டிவ் துறையில் இருப்பவர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதால் வெற்றிகரமான நாள். நீங்கள் இன்று உங்கள் பேச்சுகளை சரியாக புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லையெனில் இந்த நாள் உங்கள் ஓய்வு நேரத்தில் இதை பற்றி நினைத்து கொண்டே இருப்பீர்கள் மற்றும் உங்கள் நேரத்தை வீணாக்குவீர்கள். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இன்று அவ்வாறவர் தனிப்பட்ட இடம் தேவை. அதிர்ஷ்டம் எண் 5. கடகம். நண்பர்கள் ஆதரவளித்து அவங்களை மகிழ்விப்பார்கள். தங்கள் நெருங்கிய உறவினர்களுடனோ அல்லது உறவினர்களுடன் வியாபாரம் செய்கின்றவர்களோ இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் நிதி இழப்பு ஏற்படலாம். நண்பர்களுடனும் புதியவர்களுடனும் எச்சரிக்கையாக இருங்கள்.
இன்று காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும். நேர்மையானவராகவும் அணுகுமுறையிலும் உறுதியாகவும் இருங்கள். உங்களின் உறுதிப்பாடு கவனிக்கப்படும். உங்கள் திறமைகளும் கவனிக்கப்படும். இன்று உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்ப்பதில் வீணடிக்காமல் இது உங்கள் மனைவியுடன் உங்களுடன் வருத்தமடைய செய்யலாம். ஏனென்றால் அவர்களுடன் பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்ட மாட்டீர்கள். தினசரி தேவைகளை கவனிக்க தவறினால் இன்று மன அழுத்தம் ஏற்படும். அது உணவு சுத்தம் செய்வது, வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம். அதிர்ஷ்டம் எண் 8. சிம்மம். உங்கள் உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நிதி வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். இதன் மூலம் நீங்கள் கடனில் இருந்து விடுபடலாம். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சிக்கு வயதில் மூத்தவரின் ஆசி கிடைக்கும். இன்று நீங்கள் முழுமையான காதல் சாக்லேட் உண்டு கழிப்பீர்கள். இன்று உங்கள் பணி திடீரென புலத்தில் ஆராயப்படலாம். அத்தகைய சூழலில் நீங்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் அதை செலுத்த வேண்டியிருக்கும். இந்த ராசியின் வணிகர்கள் இன்று தங்கள் வணிகத்திற்கு புதிய திசையை வழங்கலாம். இன்று முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அது உங்கள் நீண்டகால உறவுக்கு நல்லதாக இருக்காது. அதிர்ஷ்டம் எண் 7. கன்னி. சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள். நீங்கள் ஒரு மாணவராக இருந்து வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் வீட்டிலுள்ள நிதி நெருக்கடி இன்று உங்கள் நெற்றியில் விளக்கத்தை ஏற்படுத்தும். தூரத்து உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். உங்கள் காதலை புதியதாக மேம்படுத்த மதிப்புமிக்கதாக்கிடுங்கள். நீங்கள் இன்று ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும். ஏதாவது காரணத்தால் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்து எளிதாக தீர்த்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு என நேரம் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை துணைவருடன் நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கிடையே சின்னஞ்சிறு சண்டை வரக்கூடும். இதுவரை சாபமடைந்தது போல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்று இனிமையான வரத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 5. துலாம். உங்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்த கூடிய சுய மேம்பாட்டு திட்டங்களில் சக்தியை செலவிடுங்கள். நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தையை தனிப்பட்ட முறையிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் குழந்தையின் உடல் நலம் பாதிக்கப்படும் மற்றும் அவர்களின் உடல்நலத்திற்கு அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும். நீங்கள் அக்கறை காட்டக்கூடியவருடன் சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாததால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள். உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையின் துடிப்புடன் இணைந்து இன்று இனிய தாளம் போடும். இன்று உங்கள் துணை மீது கொண்ட காதலை உங்களை சுற்றியுள்ள அனைத்திலும் உணர்வீர்கள். இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளாகும். இந்த ராசியின் மாணவர்கள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இன்று நீங்கள் நண்பர்களின் வட்டாரத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். உங்களுக்கும் உங்கள் துணைவிற்கும் இடையில் நிச்சயமாக நம்பிக்கை குறைவு ஏற்படும். இது திருமணத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டம் எண் 7. விருச்சகம். தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும். ஏனெனில் சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றிலிருந்து விடுபடுவீர்கள். பணம் பற்றாக்குறையால் இன்று வீட்டில் வேற்றுமை காணப்படும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் வீட்டின் உறுப்பினருக்கிடையே யோசித்து பேசுங்கள் மற்றும் அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். துணைவியாரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் கவலையை ஏற்பட காரணமாக இருக்கலாம். காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்க விடாது. இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள். வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் காதலுடன் நேரத்தை செலவிட முடியும். மேலும் உங்கள் உணர்வுகளை அவர்களுக்கு முன்னால் வைத்திருக்க முடியும். ஷாப்பிங் செல்லும் பொழுது உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். அதிர்ஷ்டம் எண் 9. தனுசு. உடற்பயிற்சி செய்து உடல் எடையை கட்டுப்படுத்துவீர்கள். வெளிநாட்டில் இருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர்கள் இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இன்று உங்களுக்கு தெரிந்தவர்கள் மீது ஏதாவது முடிவு நீங்கள் திணிக்க விரும்பினால் உங்களுக்கு நல்லதல்ல. பொறுமையாக நிலைமையை கையாளுவதுதான் சாதகமான ரிசல்ட்டை பெறுவதற்கான பெரிய வழி. ரொமான்டிக் மனநிலையில் திடீர் மாற்றம் மிகவும் அப்செட் ஆக்கும். நீங்கள் செய்யாததை மற்றவர்களை செய்யச் சொல்லி வற்புறுத்தாதீர்கள். இன்றைய காலத்தில் உங்களுக்கான நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்காக நேரம் நிறைய கிடைக்கும். உங்கள் துணையால் இன்று நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 6. மகரம்.
உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தயங்க வேண்டாம். நம்பிக்கை குறைவு உங்களை பாதித்து விடக்கூடாது. அது பிரச்சனையாய் சிக்கல்களாகத்தான் உதவும். உங்கள் முன்னேற்ற வேகத்தை அது குறைக்கும். உங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற உங்கள் கருத்தை வெளிப்படுத்துங்கள். பிரச்சனையை சமாளிக்க கனிவாக புன்னகை செய்யுங்கள். புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான ஃபார்முலா. அது நல்ல அனுபவம். வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரையும் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். உங்கள் மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படும். பார்ட்னர்ஷிப்பில் புதிய முயற்சி தொடங்க நல்ல நாள். எல்லாம் பலன் தந்துவிடாது. ஆனால் பார்ட்னர்களின் கைகோர்ப்பதற்கு முன்பு சிந்திக்கவும். இது நீங்களே நேரம் கொடுக்க முயற்சிக்கும் ஒரு நாள். ஆனால் உங்களுக்காக நேரம் கிடையாது. வீனஸ் போன்றவர்கள் பெண்கள், மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள். ஆனால் இன்று வீனஸும் மார்ஸும் ஒருவருக்குள் ஒருவர் கரைந்து போகும் ஒரு நாள். அதிர்ஷ்டம் எண் 6. கும்பம். வாழ்க்கையில் தாராளமான மனப்போக்கை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை நிலைமையை பற்றி புகார் சொல்லுவதும் மனம் உடைந்து போவதும் எந்த பயனையும் தராது. பிச்சைக்காரனை போன்ற சிந்தனைதான் வாழ்வில் நறுமணத்தை அழித்து போதும் என்ற எண்ணத்துடன் வாழ்வதை அழிக்கிறது. உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும் வீட்டு சடங்குகள் அல்லது புனிதமான நிகழ்ச்சியில் நடத்தப்பட வேண்டும். காதல் பாசிட்டிவான எண்ணங்களை காட்டும். வெற்றி பெற்றவர்களுடன் இருங்கள். எதிர்கால ட்ரெண்டுகள் பற்றி ஒரு பார்வை அது தரும். உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும். அதிர்ஷ்டம் எண் 4. மீனம். நீங்கள் நீண்ட பயணத்துக்கு திட்டமிடுவதில் ஆரோக்கியமும் சக்தியும் செலவிடாத குணமும் அதிக பயன் தரும். பிஸியான பணி அட்டவணையிலும் நீங்கள் கலப்பை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். சொத்து பேரங்கள் முடிவாகும். நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தினருடன் உங்கள் கருத்து வேறுபாடுகளை களைவதன் மூலம் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். சாக்லேட், இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் நுகர்ந்துள்ளீர்களா? இன்று உங்கள் காதல் வாழ்வை அத்தகைய சுவை உடையதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை என்ற உண்மை உங்களுக்கு உணர்த்தும் நாள் இது. இந்த ராசிக்காரர்கள் குழந்தைகள் விளையாட்டில் நாட்களை செலவிடுவார்கள். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்களை மீது கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கண்கள் உள்ளத்தை பிரதிபலிக்கும். அப்படி கண்ணோடு கண் சேர்த்து உங்கள் துணையுடன் காதல் மொழி பேசும் நாள் இது. அதிர்ஷ்டம் எண் 1. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. பொறுமை வெற்றிக்கு அடிப்படை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய வெற்றியை அடையலாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.